ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே சன்ரைஸ் வந்துச்சு. ஸோ பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பாலக் சப்பாத்தி தான். இந்த பாலக்கீரை ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு. ஏன்னா ரோடோரத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த வீக் தான் கிடச்சிச்சு. ஸோ பாலக் சப்பாத்தி, அதுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் அவங்களுக்கு வந்து சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால காய் எதுவுமே இல்லை. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரெட் அந்த லன்ச் வந்து. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இதுக்குன்னு கிடையாது, எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கு வந்து இன்றைக்கி க்ரீன் ஜூஸ் தான் என்னோடய டயட்டில் வந்து இன்றைக்கி க்ரீன் ஜூஸ் தான். இந்த க்ரீன் ஜூஸில் வந்து பாலக், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி நான் இந்த ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து எனக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு தான் நான் ஏதாவது ஒரு ஜூஸ் ரெடி. ஒரு நாள் குக்கும்பர், ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் அதுக்கப்புறம் கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், என்ன இருக்கோ அன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் அந்த ஜூஸை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 10 டேஸாக. அதுக்கப்புறமேல் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து டொமேட்டோ பாத் தான் பண்ணோம். இந்த டொமேட்டோ பாத் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட். ஏன்னா நார்மல் டொமேட்டோ ரைஸை விட இதில் பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, நிறைய கொத்தமல்லி, புதினா, தக்காளி சேர்த்து ஒரு ரொம்ப புளிப்பாக இருக்கும் இந்த டொமேட்டோ பாத். ஸோ எங்களோட ஃபேவரெட் இது. இதுக்கு சைட் டிஷ் வந்து எக்கு பாயில் பண்ணுறதா தான் இருந்துச்சு. என் பையன் எக்கு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு வர்ற வழியிலே ஒரு 5 முட்டையை அப்படியே உடச்சி தான் கொண்டு வந்தான். ஸோ என்ன பண்ணுறது, அதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டைக்கு வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதை பொரியல் மாதிரி பண்ணி இன்றைக்கி டொமேட்டோ பாத்துக்கு அதுதான் எல்லாத்துக்கும் சைடிஷ்க்கு வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமேல் வந்து எனக்கு ஒரே ஒரு எக்கு மட்டும் வீட்டில் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எம்மியான டொமேட்டோ ரைஸ் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள்.